டியர் ஸ்டூடெண்ட்ஸ், மேல்நிலை முதலாம் ஆண்டு பொதுத்தமிழ் இயல் 3 பாடோடைய தலைப்பு குறுந்தொகை. ஆசிரியர் வெள்ளி விதியார். நான் மாணவர்களுக்கு அடிக்கடி சொல்கிறது, எப்பவுமே பாடப்பகுதி படிக்கும்போது ஆசிரியர் குறிப்பையும் கண்டிப்பாக பார்க்கணும். அதில் ஒரு மதிப்பெண் வினா வருவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. இந்த பாடலில் பார்த்திங்கன்னா, இருமனம் இணையும் திருமணத்தை பற்றிய சில அழகான செய்திகளை ஆசிரியர் பாடல் வரியாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம பாடல் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஆசிரியர் குறிப்பு பார்த்துடலாம். குறுந்தொகை என்றால் என்ன? இது எந்த நூல்களில் ஒன்று? அப்படி எத்தனை பாடல்கள் உடையது? குறுந்தொகைக்கு வழங்கப்படும் வேறு பெயர்கள் என்ன? இந்த மாதிரி முக்கியமான நிறைய கொஷின்ஸ் வரும். இப்போ குறுந்தொகை என்பது குறுமை கூட்டல் தொகை. இது 8 தொகை நூல்களில் ஒன்று. இதில் எத்தனை பாடல்? அகத்திணை நீங்களாக கடவுள் வாழ்த்து நீங்களாக அகத்திணை சார்ந்த 401 பாடல்களை உடையதுன்னு பார்த்துருக்கோம். இந்த குறுந்தொகைக்கு இன்னொரு என்ன பேர் பார்த்திங்கன்னா, நல்ல குறுந்தொகை என்று சிறப்பு பெயர் உண்டு. இதோடைய ஆசிரியர் பார்த்திங்கன்னா பூரிக்கோ. பொதுவாக ஞாபகம் வச்சுக்கோங்க, கொஸ்டினில் எப்படி கேட்குறாங்கன்னு பாருங்கள். குறுந்தொகை கொடுத்த கீழே ஆப்ஷன் என்ன வந்திருக்குன்னு பாருங்கள். வெள்ளி விதியார் வந்திருக்கா, இல்லை பூரிக்கோ? நமக்கு பூரிக்கோ பூரிக்கோ ஆசிரியர், சரியா? பூரி குட்டியாக இருக்குதா? அப்போ குறுந்தொகைன்னா குறுமையாக இருக்குது, குட்டியாக இருக்குது. பூரி குட்டியாக இருக்குது. அப்போ அதை கனெக்ட் பண்ணி படிங்க, மதிப்பெண் வாங்கணுங்க. அவ்வளோதான். நம்ம ஒரு விஷயத்தை நம்ம கனெக்ட் பண்ணி படிக்கும்பொழுது நமக்கு எளிதில் மனதில் புரியும். ஈஸியாகவும் நம்ம மார்க் வாங்கிடலாம், சரிங்களா? அதுமாதிரி வெள்ளி குட்டியாக இருக்குது. அப்போ குறுந்தொகை குட்டி, வெள்ளி, குறுந்தொகை வெள்ளி, அப்படி கனெக்ட் பண்ணி படித்தோங்கன்னா நம்ம ஈஸியாக மார்க் அடிச்சுட்டு போய்கிட்டே இருக்கலாம், சரியா? ஸோ நம்ம இந்த பாடலுடைய ஆசிரியர் பார்த்திங்கன்னா வெள்ளி வீதியார் கொடுத்துருக்குறாங்க. இந்த வெள்ளி வீதியார் சங்ககால பெண்பார் புலவர்கள் ஒருவர். சங்கத்தொகை நூல்களில் இவரால் பாடப்பட்ட 13 பாடல்கள் இடம்பெற்றுள்ளன அப்படின்னு சொல்லி பாடல் வரிகளை கொடுத்துருக்குறாங்க. சரி, நுழையும் முன் பார்க்கலாம். அன்பும் அறனும் விளையும் திருமண வாழ்வை தலைவி விரும்புகிறார். அன்பும் அறனும், இருமனம் இணையும் திருமணத்தை உறுதி செய்ய இரு வீட்டாரும் முனைகின்றன. இதனை அகத்திணை இலக்கணத்தின் இலக்கியங்கள் விளக்கும் குறுந்தொகை பாடல் இருக்குது. நம்ம இந்த பாடலுடைய நுழைமுன் பார்த்தாச்சு. இதுக்கு திணை பார்த்திங்கன்னா குறிஞ்சி திணை. முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா, தலைவன் தலைவி இருவர் திருமணம் செய்யணும்னா தலைவன் தலைவிக்கு பரிசு பொருள் கொடுக்கணும். அதாவது கிஃப்ட்டு, சாதாரண கிஃப்ட் இல்லாமல் விலையுயர்ந்த கிஃப்ட்டு, ஆடை ஆபரணங்கள் எல்லாமே அவன் நேராக தலைவிட்ட கொடுக்க முடியாது. ஊர் மக்கள் இருப்பாங்க, அவங்கள கொண்டு வைக்கணும். எவ்வளோ பரிசு பொருள் கொடுக்குறாங்க பார்த்து, ஓகே மாப்பிள்ளை சூப்பரு அப்படிம்பாங்க. பரிசு பொருட்களை வைத்து மாப்பிள்ளையை அவருடைய வசதியை ஜட்ஜ்மெண்ட் பண்ணுவாங்க. அப்போ அந்த தலைவன் என்ன பண்ணுறான், பரிசு பொருள் எடுத்து ஊர் சபையில் வைக்கிறாங்க. அந்த ஊரில் உள்ள மக்கள்லாம் பார்த்துட்ருக்காங்க. இப்போ பாடல் வரிகள் பார்க்கலாம் பாருங்கள். அம்மா வாழி தோழி நம்மூர் பிரிந்தோர் புணர்ப்போர் இருந்தனர் கொல்லோ, தண்டுடை கையர் வெண்டலை சிதவலர் நன்று நன்று என்னும் ஆக்களோடு இன்று பெரிது என்னும் ஆங்கன தவையே. இதில் என்ன விஷயம்னு பார்த்திங்கன்னா, தலைவனுக்கும் தலைவிக்கும் திருமணம் செய்ய அவங்க வீட்டில் ஏற்பாடு பண்ணுறாங்க. ஆனால் ஊர் மக்கள் ஓகே சொல்லணும். ஓகே சொன்னால் தான் தலைவனை திருமணம் செய்யலாம். இந்த தலைவி பரிதவிச்சிட்டு இருக்கிறாங்க. எப்படி ஒருவேளை ஊர் மக்கள் வேணாம் சொல்லிடுவாங்களோ, நம்ம தலைவனை திருமணம் செய்ய முடியாமல் போயிருமோ சொல்லி அவங்க அவ்வளோ பயப்படுறாங்க. அப்போ அந்த தலைவிக்கு தோழி ஒருத்தி ஆறுதல் கொடுவாங்களா, அப்படி தோழி என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஊருக்குள்ளே என்ன நடக்குது அப்படிங்கிறத தலைவிக்கு இன்ஃபர்மேஷன் சொல்கிறாங்க. அப்போ சொல்கிறாங்க, அம்மா தோழி வாழ்க, நீங்கள் ரொம்ப நாள் நீங்கள் வாழணும். பிரிந்தோர் புணர்ப்போர் இருந்தனர் கொல்லோ. தலைவி தலைப்பாகை அணிந்து கையில் தண்டுடன், கையில் அந்த குச்சி வச்சுருப்பாங்களா, குச்சி வச்சு நடப்பாங்களா, கையில் தண்டுடன் இருக்கும் முதியவர்கள் மூலமாக தலைவன் மனம் பேச வந்துள்ளான். இப்போ ஊரில் பெரியவங்களுக்கு முன்னாடி கோல் ஊனா ரொம்ப வயதான பெரியவர்கள், சான்றோர்கள், வயதில் பெரியவர்கள், அறிவியல் சார்ந்தவர்கள், அப்படின்னா அவனுக்கு முன்னாடி என்ன செய்யறான், தலைவன் பரிசு பொருட்களை கொண்டு வைத்துள்ளான் அப்படின்னு தோழி தலைவிட்டு சொல்கிறாங்க. தண்டுடைய கையர் வெண்டலை சிதவலர். அவையில் இருந்த நம்முடைய உறவினரும் கண்டு நன்று நன்று என்று கூறி மகிழ்ந்தன. அப்போ தலைவன் கொண்டு வந்த பரிசு பொருளை பார்த்தோன்னே, சூப்பர், வெரி குட், நிறைய பரிசு பொருளை பார்த்தோன்னு, சரி தன் மகளை நன்றாக பார்த்து கொள்வான் என்று நம்முடைய பெற்றோர்கள் என்ன செய்கிறாங்க, எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. அதனால் என்ன செய்கிற, கவலைப்படாத. நம்முடைய ஊரில் முன்பெல்லாம் பரிசு தொகை போதவில்லை அதாவது இங்கே பாருங்கள், பிரிந்தோர் புணர்ப்போர் இருந்தனருக்குள்ள, ஓகேவா,
நம்முடைய ஊரில் முன்பெல்லாம் பரிசு தொகை போதவில்லை என்பதற்காக பிரித்து விடப்பட்ட தலைவன் தலைவியரை சேர்த்து வைப்பார்கள் தானே. பரிசு பொருள் அதிகமாக இருந்ததுனால திருமணம் செஞ்சு வைப்பாங்க, பரிசு பொருள் கம்மியாக இருந்தால் திருமணம் செய்து வைக்க மாட்டாங்க, அப்படிலாம் கிடையாது. ஓகேவா? ஸோ அவங்களுக்கும் அவங்க வீட்டார்கிட்ட பேசி திருமணத்தை செஞ்சு வைப்பாங்க. அதனால் தோழியானவள் நீ தலைவியே நீ கவலைப்படாத, உனக்கு கண்டிப்பாக தலைவனுடன் விரைவில் திருமணம் நடக்கும். அதற்கான பேச்சுவார்த்தை நடைபெற்று கொண்டிருக்குது, அதுவும் நன்றாகவே நடந்து கொண்டிருக்குது. எனவே நீ சிறிது கூட கலங்க வேண்டாம் அப்படின்னு தோழி தன்னுடைய தலைவிக்கு கூறும் ஒரு செய்தியை தான் ஆசிரியர் இந்த பாடலில் அழகாக எடுத்துரைத்துள்ளார். மாணவர்களே, இது முக்கியமான ஒரு மனப்பாட பகுதி. சரிங்களா? ஸோ இதை நீங்கள் ரொம்ப கவனமாக நான் சொன்ன எப்போயுமே நான் அடிக்கடி சொல்லுவேன், வீடியோவை முழுசாக பாருங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. உங்களுடைய நீங்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு எனக்கு நல்லா ஒரு உதவியாக இருக்கும். உங்களுடைய உதவி என்னுடைய வளர்ச்சிக்கு மிக முக்கியம். ஸோ திரும்பவும் சொல்கிறேன், இது ஒரு முக்கியமான மனப்பாட பகுதி. நான் திருப்பி இந்த மனப்பாட பகுதி வாசித்து காட்டுறேன், கவனிங்க. அம்மா வாடி தோழி நம்மூர் பிரிந்தோர் அந்த இடத்துல இப்போ கூட மறந்துடுவாங்க, கவனிச்சுக்கோங்க. பிரிந்தோர் புணர்ப்போர் இருந்தனர் கொல்லோ தண்டுடை கையர் வெண்டலை சிதவலர் நன்று என்னும் மாக்களோடு இன்று பெரிது என்னும் ஆங்கன தவையே. ஆசிரியர் வெள்ளி வீதியார். நான் நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன். குறுந்தொகை ஆசிரியர் யாருன்னு கேட்கும்பொழுது குறுந்தொகை குறுமையாக குட்டியாக இருக்குது. அப்போ ஆப்ஷன் பூரி குட்டியாக இருக்குதா, அதே போல் குறுந்தொகை அதுக்கு ஆப்ஷன் வெள்ளி வீதியார். ஸோ என்ன நமக்கு கேள்விகள் கேட்குறாங்களோ அதை நீங்கள் சரியாக புரிந்து கொண்டு நீங்கள் தினம் இதுக்கு திணை குறிஞ்சி திணை. ஓகேவா? இருமணம் இறையும் திருமணம் ஒன்றும் இல்லைம்மா, தலைவன் பெண்ணுக்கு வரதட்சணை கொடுக்குற மாதிரி. ஓகேவா? முன்னாடி காலத்து இப்போலாம் நம்ம வரதட்சணை கொடுக்குறாங்களா, பெண்கள் அதாவது அவங்க வீட்டில் எவ்வளோ செய்ய முடியுமோ அவ்வளோ செஞ்சு திருமணம் செய்ய, அதை டவுரி வரதட்சணை எல்லாமே சொல்கிறாங்க. ஆனால் அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். நிறைய சங்கப்பாடலாம் பார்த்திங்கன்னா பெண் தான் ஆணுக்கு செய்யும் பழக்கம் அதிகமாக இருக்குது. ஓகேவா? அப்போ அதிகமான பொருட்கள், அதை இப்போ பரிசு பொருள் சொல்லலாம், நம்ம வரதட்சணைன்னு சொல்லலாம். அப்போ வரதட்சணை கொடுத்து பெண்ணை திருமணம் செய்த காலம் அதிகமாக இருந்தது. இனி அப்படி சொல்ல முடியாது. இப்போ நம்ம பெண்களுக்கு வரதட்சணை கொடுக்காங்க. இனி வர காலத்தில் பெண்கள் கம்மியாக தான் இருக்கிறாங்க, ஆண்கள் தான் அதிகமாக இருக்கிறாங்க. அப்படியே மாறும் பாருங்களேன். ஆண்கள் நகை போட்டு பெண்களை திருமணம் செய்து கொள்ளும் நிலை விரைவில் வரப்போகிறது. ஏன்னா காலங்கள் எல்லாமே மாறிக்கிட்டே இருக்குது. சரிம்மா, நம்ம கவனிச்சுக்கோங்க. இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பாடப்பகுதி. மாணவர்கள் புரிந்து கொண்டு எளிமையாக எழுதி அதிக மதிப்பெண் பெற வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அது பொதுத் தேர்வுக்கான அனைத்து வினாக்களும் நம்முடைய வீடியோ நம்ம சேனலில் வரும். மாணவர்கள் பயன்படுத்தி கொண்டு அதிக மதிப்பெண் பெற வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.